Hi friends, welcome back to my channel. நான் உங்கள் சனாஸ் சன்னா மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் பார்த்தலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 2 பிரியாணி இலை 1 எடுத்துக்கோங்க. 1 எடுத்து பிச்சு வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கசகசா 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம். 3 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வதக்கி போடுறதுக்கு அறுத்து போட தேவையே கிடையாது, நீங்கள் அரைச்சாவே போதும். இதுக்கு 3 வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இது பேச்சுலர்ஸ்க்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1/4 கிலோ அளவுக்கு சன்னா தால் வேக வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வறுத்து நம்ம பொடி பண்ண போகிறோம். நான் வறுத்துட்டேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா சைடில் நம்ம இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிடணும் இல்லையா, நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சிக்குவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சிடணும் இல்லையா, 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், அதையும் போட்டு நல்லா எண்ணெய் தெளிய வதக்குங்க. ஏன்னா நம்ம அரைச்சி போடுறதுனால ரொம்பவே பச்சை ஸ்மெல் அடிக்கும். நீங்கள் வதக்கிறதுல தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயுமே 3 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க வதக்கி. இதிலே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல 3 தக்காளி, அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கணும். ஏன்னா ஸ்மெல் இதில் போனால் தான் டேஸ்ட்டே இருக்கும். நம்ம அரைச்சி போடுறதுனால ரொம்பவே அதிகமான பச்சை வாசனை இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் அளவுக்கு எண்ணெய் தெளியிற வரைக்கும் நம்ம வதக்குவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிக்குது. நல்லா வதக்க விட்டுருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு தான் சொன்னேன் இல்லையா, தனியாத்தூள், சிக்கன் மசாலா எல்லாமே போட்டுக்கலாம். அதில் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் போடுங்க. ஒரு 3 பேர்லேருந்து 4 பேர் வரைக்கும் இதை சாப்பிட்லாம் தாராளமாக. அதுக்கப்புறமா நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சொன்னேன் இல்லையா, பிரியாணி மசாலா, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா உங்களால் அரைக்க முடியல அப்படின்னா பாக்கெட்டில் பிரியாணி மசாலா இருக்கும் இல்லையா, நீங்கள் அதை கூட போட்டு வாங்கி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கலர் நல்லா மாறும்போது 1/4 கிலோ அளவுக்கு நான் வெள்ளை சுண்டல் வேக வச்சுருந்தேன். அதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதிலே கொத்தமல்லி தூக்கி நான் மூடி போட்டு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சு எடுக்கிறேன். காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். எண்ணெய் தெளிஞ்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சனாஸ் மியூசிக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.